ஆட் பண்ணுங்க ப்ரோ. அடிவுல இருக்கப்பா. ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா? கரெக்டா? சரி, அது ஒரு தடவை பார்த்துட்டீங்க இல்லையா? ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டீங்களா? ஆயிடும் நினைக்கிறேன். இதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதனால இது வந்து ஒரு கம்பாரிசன் பார்த்துட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் போயிடும். ஓகேவா? அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீனால் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு O-. ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வந்து எதுல வந்து எம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும், மீசோமெரிக் எஃபெக்ட் எதுல அதிகமா இருக்கும்? இதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தா கூட சார்ஜ் அயன்ல தான் அதிகமா இருக்கும். அப்போ இது ஏன்னு வச்சு இது பின்னு வச்சீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் இல்லையா? பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னப்பா? ஓகே, நான் ஆல்ரெடி அந்த ஹிண்ட்ஸ் நீங்க படிச்சுக்கங்க. ஓகேவா? ஹிண்ட்ஸ நீங்க படிச்சுக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபீனால் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனாலும் நைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா நீங்க என்ன அப்படின்னா ஏ பி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தென். என்ன காரணம் அப்படின்னா நைட்ரஜன் எதோட ஆக்சிஜனோட. என்ன காரணம் சொல்றோம்? என்ன காரணம், என்ன ரீசன்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபீனால பொறுத்த வரைக்கும் பாண்டிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கார்பன் வந்து நல்லா கொஞ்சம் கார்பன் வந்து டெல்டா பிளஸ்ஸா இருக்கும். கார்பன் வந்து எப்படி இருக்கு? இந்த இடத்துல பிளஸ்ஸா இருக்கும். சரியா? கார்பன் வந்து எப்படி இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கும்? மெத்தில் குரூப். இங்க என்ன இருக்கும்? மெத்தில் குரூப். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இந்த பாண்டை கம்பேர் பண்றப்ப இந்த பாண்ட் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து அதிகமா. அதே மாதிரிதான் NO2 அப்புறம் அஸ்கிலேட். இதுல பாக்குறப்ப எதுக்கு அதிகமா இருக்கும்? NO2க்கு தான் அதிகமா இருக்கும். NO2 போடுறோம். அது ஏன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு இதுல போட்டிருக்க மாட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா sp2n இல்லையா? இது பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? sp2 நைட்ரஜன். கரெக்டா? sp2
நைட்ரஜன். ஆனா இது sp3 கார்பன். sp கார்பன், சாரி sp கார்பன். கரெக்ட் தானே? கரெக்டா? sp கார்பன். ஓகே, sp கார்பன். அப்ப எதுக்கு அதிகமா வேல்யூ இருக்கும்? இதுக்கு 4.1 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இல்லையா? இதுக்கு 3.25. கரெக்ட் தானே? ஞாபகம் இருக்கா? சரி, கம்மியா வச்சுக்கணும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதுல கம்பேர் பண்ணும் பொழுது NO2 கிரேட்டர் தென் CH. சரியா? என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? கடகட நான் போடுற மாதிரி இருக்கா? அப்படி இருக்கா? இப்போ ஒரு அமைடு போடுறோம். ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல அமைடு போடுறோம். ஒரு அமைடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைடு போடுறோம். NHC டபுள் பாண்டோ இல்லையா? CH2 அப்படி போடும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கும், இதுல வந்து நிலவரிங்க, இதுல இன்டர்னல் ரெசனன்ஸ் கிடைக்கும். இதுல என்ன கிடைக்கும்? இன்டர்னல் ரெசனன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ரெசனன்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்னல். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி என்ன இருக்கு? லோன் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்படி பாக்குறப்ப எதுல அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுலதான் அதிகம்? இதுல இன்டர்னல் ரெசனன்ஸ் இருக்கு, ஆனா இதுதான் அதிகம். இதுதான் அதிகம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? அதே ஒரு டபுள் பாண்டட் கார்பனா இருந்து pH இருக்கு. இதே வந்து என்ன பண்றோம்? டபுள் பாண்டட் கார்பன் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல OH ஒரு ஈத்தர் மாதிரி இருக்கா? ஒரு ஈத்தர் மாதிரி இருக்கு. அதே வந்து ஒரு ஆசிட் எடுத்து OC டபுள் பாண்ட் OPH. இப்ப எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தான். ஆனா என்ன இருக்கும்? ஆக்சிஜன். ஆனா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. இதுல இருந்து நிறைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இம்மிடியா நான் ரெசனன்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் ஆகும். ஆனா இதுல இருந்து அப்படி வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இதுலதான் கிரேட்டர் ஆகும். இதுலதான் கிரேட்டர் ஆகும். ஓகேவா? புரியுதுங்களா? sp கார்பன், sp நைட்ரஜன் எதுல அதிகமா இருக்கும்? sp கார்பன், sp நைட்ரஜன். சூப்பர், ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த கேப் விடுறதுனால தடுமாறுவீங்களோன்னு நான் போட்டேன், பரவாயில்ல. sp என்ன சொன்னேன்? sp கார்பன், sp நைட்ரஜன். இப்போ எதுக்கு அதிகமா இருக்கும்? sp நைட்ரஜனுக்கு தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதே sp நைட்ரஜன், sp கார்பன், then sp2 கார்பன், sp கார்பன், sp2 கார்பன். எதுல அதிகமா இருக்கும்? இது sp கார்பன், இது sp2 கார்பன். எதுக்கு அதிகமா இருக்கும்? sp நைட்ரஜன், அது sp கார்பன், sp கார்பன் தான். டைரக்டா கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. எதுக்கு அதிகமா இருக்கும்? sp கார்பன். ஏன்னா sp2 வந்து கம்மி தான் இல்லையா? கரெக்டா? இது என்னது? sp கார்பனா, sp2 கார்பனா? என்ன கார்பன் இது?
sp2 கார்பன். ஆனா என்ன இருக்கு? OR இருக்கு. இங்க OH வேல்யூ OH OR இருக்கா? எதுக்கு அதிகமா இருக்கும்? இது O. இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டிருப்போம் பாருங்க. இங்கே போட்டிருக்குமா? இல்லையா? இங்கேயும் போடல. இங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா? சரி, ரைட். எதுக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு அதிகம். ஓகேவா? ஓகேங்களா? இப்ப இதுல குளோரின், ஃப்ளோரின், அயோடின் அப்படின்னு அட்டாச் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல குளோரின், ஃப்ளூரின், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எல்லாமே என்னது அப்படியா? என்னது என்ன ஆகும்? எப்படி வந்து கம்பேர் பண்ணுவீங்க? எல்லாமே பிளஸ் எல்லாமே பிளஸ் எஃபெக்ட் அல்லது மைனஸ் ஐ எஃபெக்ட் இல்லையா? மைனஸ் ஐ ஆர்டர் தான். ஏன்னா என்ன கொடுக்காது? மீசோமரிக் கொடுக்காது. கரெக்ட் தானே? எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அதிகமா இருந்தா என்ன கொடுக்காது? எல்லாமே என்ன கொடுக்காது? ஃப்ளோரின் என்ன கொடுக்காதுப்பா? எம் கொடுக்குமா? எம் எஃபெக்ட் கொடுக்காது. கரெக்ட் தானே? அப்ப மைனஸ் ஐ எஃபெக்ட் தான் எல்லாமே. கரெக்டா? அப்ப ஒரு கம்பேர் பண்றோம் அப்படின்னா நல்லா பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? குளோரின். அடுத்து என்ன இருக்கு? குளோரின். அடுத்து என்ன இருக்கு? புரோமின். அடுத்து என்ன இருக்கு? அயோடின். இப்ப இதை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இது என்ன பண்ண சொல்றாங்க? கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஸோ எல்லாமே என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? ஐ எஃபெக்ட் கொடுக்கும். இது எல்லாமே என்னது? ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ இல்லையா? மைனஸ் ஐ, மைனஸ் ஐ, மைனஸ் ஐ. இப்போ ஆர்டர் மைனஸ் ஐ பண்ண சொல்றாங்க. மைனஸ் ஐ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரியா? எப்பயுமே நல்லா புரிஞ்சுங்க. நோட் போட்டுக்குங்க. நோட் போட்டு மைனஸ் ஐ சரிங்களா இஸ் ஸ்ட்ராங்கர் தென், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கர் தென் பிளஸ் என். மைனஸ் ஐ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பிளஸ் என். எப்ப? இன் கேஸ் ஆஃப் ஹாலஜன். இன் கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் வந்தா சரிங்களா? ஹாலஜன் வந்தா இந்த மாதிரி. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப மேல இருந்து கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேவா? ரைட்டா? ஓகே. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா பென்சீன் ரிங்ல எப்படி எல்லாம் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட். பென்சீன் ரிங்ல மீசோமெரிக் எஃபெக்ட் இன் பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்ல என்ன மாதிரி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு பென்சீன் ரிங் எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் எம் எஃபெக்ட். நல்லா புரியுங்க. பிளஸ் எம் குரூப், பிளஸ் எம் குரூப் increases electron density. Electron density at ortho and pair. இதுல ஆர்த்தோ அண்ட் பேர். எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்? இன்க்ரீஸ். எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோலையும் பேர். அப்ப மீசோமெரிக் எஃபெக்ட் எங்கதான் இருக்கும்?
எங்கதான் இருக்கும்? அப்ப மீசோமெரிக் ஆபரேட்ஸ் ஒன்லி ஆர்த்தோ அண்ட் பேர். அப்ப என்ன இருக்கும்? மீசோமெரிக் எஃபெக்ட் ஆபரேட்ஸ் எங்க? ஆர்த்தோ அண்ட் பேரா. ஆர்த்தோ அண்ட் பேரா, நாட் மெட்டா. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப இது எப்படி இருக்கும்? மீசோமெரிக் எஃபெக்ட் ஆர்த்தோலி பேராலி ஏதாவது கம்மியா இருக்குன்னா மீசோமெரிக் எஃபெக்ட், சரிங்களா? மீசோமெரிக் எஃபெக்ட் என்ன இருக்குன்னா ஆர்த்தோ இஸ் ஈக்குவல் டு சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் இல்லாம இது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. மீசோமெரிக் எஃபெக்ட் டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். டிஸ்டன்ஸ் லெவல்ல அது வந்து இண்டிபெண்டா வேலை செய்யும். டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். அப்ப மைனஸ் எம் என்ன ஆகும் அப்படின்னா, மைனஸ் எம் வந்து இங்க பிளஸ் எம் சொன்னோம், இங்க மைனஸ் எம் இருக்கு இல்லையா? மைனஸ் எம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குரூப் இங்க இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டிக்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். மைனஸ் எம் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீசஸ் நிலவரம், டிக்ரீசஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் ஆர்த்தோ அண்ட் பேரா. அப்ப மெட்டால கண்டிப்பா என்ன கிடைக்காது? மீசோமெரிக் எஃபெக்ட் கிடைக்காது. கரெக்ட் தானே? மெட்டால மீசோமெரிக் எஃபெக்ட் கிடைக்காது. எதான மீனிங்க? கரெக்டா? கிடையாது சொல்றோம். அப்ப ஒரு குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பென்சீன்ல ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம். அப்ப என்னென்ன இருக்கும்? ஆர்த்தோல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்க ஒரு ஆர்த்தோ இல்லையா? இதானே? கரெக்டா? இங்க கிடைக்கும், அப்புறம் பேரால கிடைக்கும்னு சொல்லிட்டோம். இங்க எல்லாம் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டோம்? மீசோமெரிக் அண்ட் இண்டக்டிவ். மீசோமெரிக் மட்டும் கிடைக்காது, என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டோம்? மீசோமெரிக் அண்ட் இண்டக்டிவ். ஓகேவா? இங்க என்னது? மீசோமெரிக் அண்ட் இண்டக்டிவ் ரெண்டுமே சேர்த்துதான் கிடைக்கும். சரியா? அப்ப இங்க என்ன சார் கிடைக்கும்? அப்ப மெட்டால் என்ன கிடைக்கும்? இங்க மெட்டால் என்ன கிடைக்கும்? ஒன்லி இண்டக்டிவ். என்ன கிடைக்கும்? இண்டக்டிவ். மெட்டால் என்னதான் கிடைக்கும்? இண்டக்டிவ் மெட்டல் தான். அப்ப இண்டக்டிவ் எல்லா இடத்துலயும் வேலை செய்யுது, ஆர்த்தோல வேலை செய்யுது, மெட்டால வேலை செய்யுது, பேரால வேலை செய்யுது. ஓகேவா? ஆனா மீசோமெரிக் ரெண்டே இடம் தான், ஆர்த்தோ அண்ட் பேரால மட்டும்தான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இண்டக்டிவ் எஃபெக்டோட ஆர்டர் என்ன? அப்படின்னா இண்டக்டிவ் நல்லா புரியுங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யும்? இண்டக்டிவ் ஆர்த்தோ நல்லா புரியுங்க. இண்டக்டிவ் ஆர்த்தோ கிரேட்டர் தென் இண்டக்டிவ் மெட்டா அப்புறம் இண்டக்டிவ் பேரா. இது ஆர்டர். இதுதான் வந்து
இண்டக்டிவ் எஃபெக்டோட ஆர்டர். சரியா? ஏன் சார் இப்படி இருக்கு? என்ன வார்த்தை சொல்லியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? டிபெண்டன்ட். ஆனா மீசோமரிக் எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். இது என்னது? டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். ஆனா மீசோமரிக் என்னது? டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். இது வந்து டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் இண்டக்டிவ். ரெண்டுக்குமா வித்தியாசம் புரிஞ்சுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வந்து எம் பிளஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், மைனஸ் எம்முக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதெல்லாம் சொல்லியிருக்கேனா? சொல்லலையா? அதான் கார்போகேட்டையான்ல சொல்லலையா? அப்ப அது மறுபடியும் மீசோமெரிக் எஃபெக்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட் தென் என்னது? இண்டக்டிவ் எஃபெக்ட். அது முதல்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மீசோமெரிக் எஃபெக்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்கர் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். நோட் அப்படின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோமெரிக் எஃபெக்ட் is stronger effect than inductive. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பப்ப. சரியா? ஓகேவா? மறுபடியும் இந்த இது போடணுங்கிற கார்போகேட்டையான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பேனியான், கார்போகேட்டையான், ஃப்ரீ ரெடிக்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா உங்களுக்கு? ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அசிடிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அசிடிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மைனஸ் எம் எஃபெக்ட், அப்ப இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிளஸ் எம் எஃபெக்ட். அப்படிதானே? கரெக்டா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிளஸ் எம். ஓகேவா? சரிங்களா? ரைட்டா? சரி. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ். Equivalent resonance structure is more stable than, சரியா? இதுக்கு அப்படின்னா நார்மல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது நார்மல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இது ஈக்குவலன்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரியா? புரியுங்க? அப்ப எது வந்து ஸ்டேபிளா இருக்கும்? ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டேபிள். சரியா? இப்பதான் CH3, சரிங்களா? C டபுள் பாண்டோ O மைனஸ், இதுவா அல்லது ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்க்கிறோம். எது வந்து ரெசனேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது ரெசனேட் ஆகும்? இது ஆகாது. இது ஆகுமா? சார்ஜ் போயிடுச்சு, ஆகாது. சரியா? ஆனா இது ஆகும் பாருங்க, இது ஆகும். இது என்ன ஆகும்? இது வந்து வருமா வராதா? இப்படி வரும், இது இப்படி போகும், வாய்ப்பு இருக்குல்ல? அதனால இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது என்னது? ஈக்குவலன்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரியா? இப்ப இந்த பார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருது? ஈக்குவலன்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது என்னது? ஈக்குவலன்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்ப என்ன ஆகும்?
எப்படி இருக்கு? இது சிமெட்ரியா வேற இருக்கு. எப்படி இருக்கு? சிமெட்ரியா. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஆல்ரெடி வெரி ஃபர்ஸ்ட் நான் போட்டதுதான். என்ன போட்டோம்? இந்த இதுதான் ஆசிட்டும் ஃபீனாலும் போடும் பொழுது எதுக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட்டுக்கு அதிகமா இருக்கும், ஃபீனாலுக்கு கம்மியா இருக்கும். ஏன் ஆசிட்டுக்கு அதிகமா இருக்கும்? ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர். பாருங்க, ஒரு ஆசிட் போடுறேன், நார்மல் ஆசிட் போடுறேன், நார்மல் ஆசிட் போடுறேன், நார்மல் ஆசிட் போடுறேன், அப்புறம் ஃபீனால் போடுறேன். இதுல ரெண்டுல எது வந்து ஸ்டேபிளா இருக்கும்? எது வந்து ஸ்டேபிள்? எது வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்னது? இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஆர் சி, சரிங்களா? ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ மைனஸ். இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னது? நார்மல் ரெசனன்ஸ். இது வந்து நார்மல் ரெசனன்ஸ். கரெக்ட் தானே? லோன் பேர் இருக்கும். கரெக்டா? நார்மல் ரெசனன்ஸ். இது ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ். இது ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இது நார்மல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்ப எதுல இருந்து அதிகமா இருக்கும்? எதுல அதிகமா இருக்கும்? ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ்ல அதிகமா இருக்கும். இது நீங்க கம்பேர் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேவா? இப்போ ஃபீனால் போடுறோம், ஆர்ஓஹெச் போடுறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஃபீனால் போடுறேன், ஆர்ஓஹெச் போடுறேன். எதுல போட்டீங்க அப்படின்னா ஃபீனால் பெருசு, இது மெத்தில் சின்னது. அதனால என்ன அப்படின்னா ஃபீனால எதுல இருக்கும்? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதுல அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப இதுதான் அதிகம், இதுதான் அதிகம். கிளியரா? கிளியர்? கிளியரா? ஃபீனாலு ஆசிட் போட்டோம்னா எதுல வந்து ஃபீனால் ஆசிட். ஒரு ஃபீனால், அடுத்தது ஒரு ஃபீனால், ஒரு ஆசிட். இப்போ போட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னது? நார்மல் ரெசனன்ஸ் நடக்கும். ஆனா இதுல அப்படி இருக்காது. இதுல அப்படி இருக்காது. ஏன்? ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் வந்து ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் வருமா வராதா? சி வந்துருச்சு, டபுள் பாண்ட் ஓ வந்துருச்சு, ஓ மைனஸ். அப்ப இதுல ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் இல்லையா? இது ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ். ரைட்டா இல்லையா? ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ். அப்போ இதுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கு கம்மியா இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா? இதே வந்து ஆசிட்டையும் இதையும் போட்டு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. சல்போனிக் ஆசிட்டும் போடும். இதே சல்போனிக் ஆசிட் போடும். SO3H, SO3H. இதே ஆசிட்டை திருப்பி போடும். இதே ஆசிட் திருப்பி போடும். எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு அதிகமா இருக்கும்? எதுக்கு அதிகமா இருக்கும்? ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் எதுல அதிகமா இருக்கும்னா சல்ஃபர்ல அதிகமா இருக்கும். சல்ஃபர்ல அதிகமா. ரெண்டுமே ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் தான். ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். என்ன காரணம்? சல்ஃபர் இருக்கிறதுனால. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு போடுறீங்களா? ஒண்ணு ட்ரை பண்றீங்களா? ஒரே ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்களா? பண்ணலாமா? ஃபீனால் மட்டுமே கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது. அதோட ஒரு சின்ன காம்பவுண்ட் கொடுக்குறேன். ஃபீனாலு, ஃபீனாலோட NO2, ஃபீனாலோட CN.
பொறுமையா நிதானமா ட்ரை பண்ணுங்க. எது மைனஸ் எது பிளஸ் அப்படிங்கறத கரெக்டா பாருங்க. எதுல அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய போட்டு காமிச்சோம். அசிடிக் எதுல அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஈக்குவலன்ஸ் பிரசிடென்ஸ்ல வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், மற்ற இடத்துல கம்மியா இருக்கும் இல்லையா. மைனஸ் எம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், பிளஸ் எம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். மைனஸ் எம் பிளஸ் எம் கண்டுபிடிச்சிட்டு அல்லது மைனஸ் ஐ பிளஸ் ஐ கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அசிடிக் ஸ்ட்ரென்த் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க சார். பொறுமையா பாருங்க, பழைய ரூல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு கேப்பு, அதனால பழைய ரூல்ஸ் மைனஸ் ஐ பிளஸ் ஐ எஃபெக்டோட ரூல்ஸ், பிளஸ் ஐ மைனஸ் ஐயோட ரூல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் புரியும். இப்ப நான் போடட்டுமா? இப்ப மேல இருக்குது எல்லாம் ஃபீனால் காமனா இருக்கும். மேல எல்லாம் இருக்கு, ஃபீனால் காமனா இருக்கு, அப்படிதானே? இப்ப நம்ம கீழே இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். அப்ப இது என்னது? மைனஸ் என், ரைட்டா? இது மைனஸ் என் தானே? அப்ப இது மைனஸ், இது குளோரின் இருக்கிறதுனால மைனஸ் ஐ இல்லையா, இண்டக்டிவ் எஃபெக்ட்.
கரெக்டா? OCH3 வந்து என்னது? பிளஸ் M. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? கரெக்டா இல்லையா? பிளஸ் M. அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப NO2 வந்து எதுல இருக்கு? மெட்டால் இருக்கு. முதல்ல நான் சொன்னேன் என்னது, மெட்டால வராது, மைனஸ் M பிளஸ் M வராது. அப்ப இது மைனஸ்ல தான் வரும், மைனஸ் ஐ தான் வரும் இல்லையா? இப்போ இதுல என்ன ஆகும்? NO2 பேரால இருக்கு, மைனஸ் ஐயும் இருக்கும், மைனஸ் எம்மும் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்? நைட்ரஜனோட ஒரு பாண்டிங் வரும். இதுக்கு என்ன பாண்டிங்னு பேரு? இன்ட்ராமாலிகுலர் பாண்டிங். என்ன பேர் இதுக்கு? இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். தெரியுமா உங்களுக்கு? இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு ரிங்குக்குள்ளேயே ஒரு இது வந்தா அது இன்ட்ராமாலிகுலர். சரி, இது எதுல இருக்கு? ஆர்த்தோல இருக்கு. ஆர்த்தோல இருக்கிறப்ப மைனஸ் எம், ரைட்டா? அது மட்டும் இல்லாம என்ன இருக்கும்? ரெண்டும் கொடுக்கும்னு சொன்னேன். மைனஸ் ஐயும் கொடுக்கும், மைனஸ் எம்மும் கொடுக்கும். சரியா? ஓகேவா? புரியுது நினைக்கிறேன். ரைட்டா? அப்ப நைட்ரேட்டு எதுல எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல இன்ட்ராமாலிகுலரா மாட்டிக்கிச்சு. அதனால எதுல ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல இருக்கும்? இதை வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏ பி சி டி அப்படி வச்சுக்கிட்டோம்னா இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இதுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதுல இருக்கும்? சி. என்ன காரணம்? நல்ல டிஸ்டன்ஸ். என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்டன்ஸ் டிபெண்டா இண்டிபெண்டா? எதை சொல்லியிருக்கேன் பாருங்க. டிஸ்டன்ஸ் டிபெண்டா இண்டிபெண்டா? மெசோமெரிக் எஃபெக்ட் டிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட். என்ன சொல்லியிருக்கோம்? இண்டிபெண்டன்ட். அப்படிங்கிறப்ப இதுதான் தூரமா இருக்கு, இது பேராதான் தூரமா இருக்கு. அதனால சி ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்த டிஸ்டன்ஸ் எது? பி. அடுத்த டிஸ்டன்ஸ் எது? பி. அடுத்தது என்னது? ஒண்ணுமே இல்ல, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும், ஏ. அடுத்தது என்ன சொல்லலாம்? ஃபைனலா டி. ஏன்னா அதுல இன்ட்ராமாலிகுலர் வேற மாட்டிக்கிச்சு, அதனால டி. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ரைட். அடுத்தது நைட்ரேட் எல்லாத்துலயும் போட்டிருக்கோம். அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சொன்னதுதான். என்னது? நிறைய இங்க NO2 இருக்கு. NO2 இருந்ததுன்னா என்னது? மைனஸ் ஐ. என்னது? மைனஸ் ஐ. கரெக்ட் தானே? ஆர்த்தோலையும் பேராலையும் மட்டும் இருக்கும் மைனஸ் ஐ நிறைய, மைனஸ் எம் வந்து நிறைய இருக்கும், மைனஸ் எம் வந்து நிறைய இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்டா? இது எல்லாமே மைனஸ் எம் தானே? கரெக்டா? மைனஸ் எம். இது மைனஸ் எம், மைனஸ் எம். கரெக்டா? ஆனா இதுல ரைட்டா? மெட்டால் எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப எத்தனை எம் அதிகமா இருக்கு? இதுல அதிகமா இருக்கு, இது அதோட கம்மியா இருக்கு, அதோட கம்மியா. ரைட்டா? ஈஸியா போச்சா? அசிடிக் ஸ்ட்ரென்த் சரியா போச்சா? ஈஸியா இருக்கா? டஃபா இருக்கா? மைனஸ் எம். OCH3 இருக்கு, அதனால பிளஸ் எம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டைரக்டா அட்டாச் இருக்கு இல்லையா? கரெக்டா? இப்ப CH3 பிளஸ் ஐ பிளஸ், இதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. கடைசியா எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. அப்ப எப்படி போடலாம்? அசிடிக் ஸ்ட்ரென்த் இதுல அதிகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எதுக்கு? அசிடிக் ஸ்ட்ரென்த் ஏ பி டி. ஃபர்ஸ்ட் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஏக்கு. அடுத்தது எதுல அதிகமா இருக்கும்? எதுல இருக்கும்? அதிகமா இருக்கும். அடுத்தது என்னது? டி, நியூட்ரல் காம்பவுண்ட். அடுத்தது என்னது? நியூட்ரல் காம்பவுண்ட். அடுத்தது எதுல இருக்கும்? இண்டக்டிவ் எஃபெக்டா? கரெக்டா? கரெக்டா இல்லையா? அடுத்தது எதுக்கு? இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் எங்க இருக்கு? சி. அடுத்தது என்னது? ஏ. சாரி, பி. அடுத்து என்னது? பி. கஷ்டமா இருக்காப்பா?
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருக்கு இல்லையா? புரியுதா? இப்ப அடுத்தது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த். அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்? பேசிக் ஸ்ட்ரென்த். முடிச்சிடலாமா? டைம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு இல்லையா? 7 மணிக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடிச்சுட்டு முடிச்சிடலாம். பேசிக் ஸ்ட்ரென்த். பேசிக் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. லோன் பேர் அப்படியே சொல்லிக்கலாம். எதை வச்சு சொல்லிக்கலாம்? லோன் பேர் டைரக்டா டொனேட் பண்ணுதா, இல்ல லாயலா இருக்கா, இல்ல வந்து லோன் பேர் வந்து எதுக்கும் யூஸ் ஆகாத லோன் பேரா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இந்த மூணே கண்டிஷன் தான். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் எல்லாம் பாருங்க. இதுல NH2 இருக்கும். இப்போ NH2ல லோன் பேர் இருக்கும். இது டைரக்டா என்ன டொனேட் பண்ணுமா இல்லையா? கரெக்டா? டொனேட் பண்ணும். லோன் பேர் நல்லா புரியுங்க. லோன் பேர் ரெசனன்ஸ்ல என்ன ஆகும்? டொனேட் பண்ணும். என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? லோன் பேர் இருக்கும், ஆனா ரெசனன்ஸ் இருந்தா கூட என்ன ஆகாது அப்படின்னா லாயலா இருக்காது. எப்படி சார் அப்படின்னா CH2 NH2. இப்போ லோன் பேர் இருந்தும் வேஸ்ட் தான். லோன் பேர் இருந்தும் லோன் பேர் இருக்கா? இருக்கு. ஆனா என்ன ஆகாது? ரெசனன்ஸ்க்கு யூஸ் ஆகுமா? நோ ரெசனன்ஸ் இல்லையா? அது மட்டும் இல்லாம இது என்னது? டொனேட் பண்ணுமா? அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லாயல் லோன் பேர். இதுக்கு என்ன பேரு? லாயல் லோன் பேர். சரியா? புரியுதா உங்களுக்கு? இப்ப வெறும் லோன் பேர் இருக்கும். ஆனா அதனால ஏதாவது ரெசனன்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா மேல மைனஸ் ஆகிரும். மேல என்ன இருக்கும்? மைனஸ் ஆகிரும். லோன் பேர் இருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா CH3 வந்துடும். அப்ப CH3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் எஃபெக்ட் கொடுக்கும். அப்ப எந்த பக்கம் இந்த லோன் பேர் போறதுன்னு தெரியாது. கரெக்டா? அப்ப லோன் பேர் ரெசனன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இப்ப இதை நீங்க கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. எதுல வந்து பேஸ் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? அசிடிட்டி கம்மியா இருந்தா அதானே பேஸ் ஸ்ட்ரென்த். அசிடிட்டி கம்மியா இருக்கிறது தானே பேஸ். அப்ப இது A, இது B, இது C. அப்ப எதுல வந்து அசிடிட்டி கம்மியா இருக்கும்? எதுல கம்மியா இருக்கும்? பில கம்மியா இருக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த லோன் பேரால எந்த யூஸும் இல்ல. லோன் பேர் இருக்கு, ஆனா அசிடிக் மாதிரி ரெசனன்ஸ் கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப பி தான் வந்து ரொம்ப பேஸ் அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது சி வந்து லோன் பேர் இருந்தாலும் ரெசனன்ஸ் கொடுத்தாலும் கன்ஃபியூஷன்ல இருக்கு இல்லையா? அப்ப இது ஆனா இது உடனே ரெசனன்ஸ் கொடுக்கும். அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எது அதிகம்? அசிடிக் ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா A, C, இல்லையா? ஆனா பேஸ் ஸ்ட்ரென்த்னு பார்ப்ப இந்த ஆர்டர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? கிளியரா? இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு கிளியர். அதே NH2 எடுத்துக்கோங்க. அதே NH2 லோன் பேர் இருக்கு. சரியா? அதே நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. லோன் பேர் இருக்கு. ஒரு பக்கம் இல்லையா? அடுத்து NH.
சார் உள்ளுக்குள்ள நல்லா யோசிச்சு பாருங்க. லோன் பேர் ரெசனன்ஸ் கொடுக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எஸ், லோன் பேர் கொடுப்போம். லோன் பேர் இருக்கு, ரெசனன்ஸ் கொடுப்போம். கொடுக்குமா இல்லையா? கொடுப்போம். இப்ப இதுல லோன் பேர் இருக்கு, ரெசனன்ஸ் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்? பக்கத்திலேயே டபுள் பாண்ட் வந்துருக்கு இல்லையா? லோன் பேர் இருக்கு, ஆனா ரெசனன்ஸ் கொடுக்க முடியுமா? நோ சான்ஸ். எந்த பக்கம் போக முடியும்? எந்த பக்கம் போக முடியாது. ஏன்? உள்ளுக்குள்ள கான்ஜுகேஷன், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? கான்ஜுகேஷன் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இதுல லோன் பேர் இருக்கு, ஆனா ரெசனன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல. இப்ப இத இங்கிட்டு வச்சாலோ அல்லது இங்கிட்டு வச்சாலோ அடுத்த பாண்ட் மூவ் ஆகணும்ல. மூவ் ஆகிறதுக்கு பாண்ட் இருக்கா? அப்ப ரெசனன்ஸ் நடக்காது. நடக்குமா ரெசனன்ஸ்? இல்ல. அப்ப ஆர்டர் எப்படி இருக்க முடியுங்க? பாருங்க, ஆர்டர் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்கல? அப்ப ரெசனன்ஸ் எங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் வந்து என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பேஸா இருக்கும். அப்படிதானே? ரெசனன்ஸ் நடக்காது அப்படிங்கிறப்ப அந்த இடம் என்ன இருக்கும்? பேஸ்ல அதிகமா இருக்கும். கரெக்டா? அதானே பேசு. எது சுத்தமா நடக்காது. இது சுத்தமா இங்க நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது பியா? அப்ப சீல நடக்குமா? அங்க வாய்ப்பு. இங்கேயாவது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கா இல்லையா? அப்போ சி தான் ஃபர்ஸ்ட். நல்லா புரியும். சி தான் நடக்கவே நடக்காது. ஆனா பில என்ன பிரச்சனை? ஏன் ரெண்டாவதா போடுறேன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கு, லோன் பேர் இருக்கு, எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கு, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கு. அதனால லைட்டா என்ன இருக்கு? அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். லைட்டா என்ன இருக்கும்? அசிடிக். இதுல அசிடிக் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. சரியா? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஏ. அடுத்தது ஏ. நான் சொன்னது இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? புரியுதா? புரிஞ்சா தப்பு பண்ணிருக்கீங்க. ரெசனன்ஸே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ரெசனன்ஸே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா அது என்னது? ரெசனன்ஸ் நடந்தா என்ன ஆகிடும்? அசிடிட்டி ஆயிடும். அசிடிட்டியே ரெசனன்ஸே நடக்காம இருந்தாலும் அது பேஸ். புரியுதா உங்களுக்கு? கிளியர்? நான் 2 எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருவோமா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ இதுல இருந்து பாருங்க, நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கு. இந்த பக்கமும் ரெசனன்ஸ் வரலாம், இந்த பக்கமும் ரெசனன்ஸ் வரலாம். கரெக்டா வரலாமா வரக்கூடாதா? தாராளமா வரலாம். இதுவும் ரெசனன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுல பாசிபிலிட்டிஸே இல்ல. இருந்தா கூட இது என்னது, லாயல் ரோல் பேர்னு சொன்னேன் இல்லையா? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இருக்கா? அப்ப எது ஃபர்ஸ்ட் இருக்கும்? எது பேசிக் ஸ்ட்ரென்த்ல ஃபர்ஸ்ட்? எது பேசிக்? பேசிக் இல்லையா? சி ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து கம்பேர் பண்ணப்ப பி, அடுத்தது ஏ. கரெக்டா? கரெக்டா? இது நடக்கவே நடக்காது. அதனால ஏ. இதுக்கு அடுத்து கொஞ்சம் நடக்கும், இது நிறைய நடக்கும். அதனால இந்த ஆர்டர் ஓகேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அதே மாதிரிதான் இதுவும் என்னது, ஏபிசி. கரெக்டா? கரெக்டா? ஏன்னா இதுல லோன் பேர் வந்து என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானிக் வரும். அப்ப இது நடக்கும். இதுல என்ன இருக்குன்னா எலக்ட்ரோநெகட்டிவ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கு. ஆனா இதுல நோ பாசிபிலிட்டி. லோன் பேர் இருக்கு, ஆனா ரெசனன்ஸ் நடக்காது. புரியுதுன்னு நினைக்கிறேன். லோன் பேர் இருக்கு, ஆனா ரெசனன்ஸ் பாசிபிலிட்டிஸே இல்ல. ஆனா லோன் பேர் இருக்கு, ரெசனன்ஸ் நடக்காது. ஆனா என்ன இருக்கு, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த் லைட்டா இருக்கு. இதுல இருந்து என்ன ஆகும், லோன் பேர் இருக்கு, ரெசனன்ஸ் நடக்கும், ரெசனன்ஸ் நடக்கும். அப்ப என்னது, ஏ பி சி. அப்ப இது கிளியர்? புரியுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, முதல்ல மீசோமெரிக் எஃபெக்ட் பார்த்திருக்கோம். மீசோமெரிக் எஃபெக்ட் என்னென்ன லெவல்ல கம்பாரிசன் பார்த்திருக்கோம். மீசோமெரிக்ல கம்பாரிசன் பார்த்திருக்கோம். SP கார்பன், SP2 நைட்ரஜன் என்ன, எப்படி எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, மைனஸ் ஐ வந்து ஸ்ட்ராங்கர் தென் +M. மைனஸ் ஐ வந்து ஸ்ட்ராங்கர் தென் +M. அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட். அதே மாதிரி இது பாருங்க, டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். மீசோமெரிக் என்னது, டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். அது மட்டும் இல்லாம இது எதுல மட்டும்தான் வரும், ஆர்த்தோலையும் பேராலையும் வரும். மெட்டால மீசோமெரிக் எப்பயுமே வராது. அதே மாதிரி மீசோமெரிக் எப்பயுமே ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட் தேன் இண்டக்டிவ். சாதாரணமா கேட்கும் பொழுது எப்பயுமே M இஸ் கிரேட்டர் தென் I. M இஸ் கிரேட்டர் தென் I எப்பயுமே. சரியா? வெறும் நார்மலா கேட்கும் பொழுது +M -M வரும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ணணும், மாத்திக்கணும். சரியா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அசிடிக் ஸ்ட்ரென்த் எதோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், இது. அது இல்லாம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம், அசிடிக் ஸ்ட்ரென்த். ஆமா, ரெசனன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம். ரெசனன்ஸ் ஒண்ணுமே வரல அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். இவ்வளவுதான் வித்தியாசம். அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கும் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்குமான வித்தியாசமே வேற ஒன்றும் கிடையாது. ரெசனன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம், ரெசனன்ஸ் கொடுக்காது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். இவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கிளியராப்பா? இந்த லெவல்ல நிறுத்திக்கலாம். நாளைக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் அது பார்த்துடலாம். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு தடவை பாருங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வருதா உங்களுக்கு? ரெக்கார்டான வீடியோல கிடைக்குதா? சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.